ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் மீ. இன்றைக்கி நம்ம வீட்டில் விளைஞ்ச இந்த ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இந்த ஒரு வாழைக்காய் வறுவல். இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வாழைக்காய். ஒரு 3 வாழைக்காக நீட்டாக தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவை காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டும் சோம்பும் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த வாழைக்காய் சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இது கூட பூண்டும் சோம்பும் நம்ம சேர்க்குறோம். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வாழைக்காயில் அமேசிங் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுடைய ஹார்ட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். இதில் அதிக அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் இருக்கனால பிளட் சுகர் லெவலையும் இது கண்ட்ரோல் பண்ணும். நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த ஒரு வாழைக்காயில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஹெல்தியஸ்ட் ஃபுட். இப்போ இந்த வாழைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காயோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான சைஸஸ் விருப்பமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இந்த திக்காக வேணுமா, இல்லை கொஞ்சம் தின்னாக இருந்தால் பரவாயில்லையா, இல்லை வேறு எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கட் பண்ண வாழைக்காவை லைட்டாக தண்ணியில் போட்டு இன்னும் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, தண்ணியை சுத்தமாக ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், என்னோட காரத்துக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டையும் சோம்பையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ சோம்பையும் பூண்டையும் நம்ம மிக்சர் ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம வாழைக்காய் கூட சேர்த்துடலாம். நல்லா எல்லா வாழைக்காலையுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் இந்த வாழைக்காவை நீங்கள் கொஞ்சம் சோக்காக ஊற விடுங்க. கொஞ்சம் அப்போ தான் மசாலா எல்லாமே நல்லா செட்டில் ஆகும். நீங்கள் எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் அதில் கொஞ்சமான அளவுக்கு கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப அதிகமான அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின் சி, தேவையான மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இது உங்கள் டைஜஸ்டிவ் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் இம்யூன் சிஸ்டம், வெயிட் மேனேஜ்மெண்ட், பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. ப்ரீமெச்சூர் கிரேயிங்கான ஹேரை கூட இது ரீடைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி சீக்கிரமாகவே முடி நரைக்கிறதையும் இது கண்ட்ரோல் பண்ணும். அதனால் உங்களுடைய சமையலில் எப்போவுமே இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்க மறந்துடாதீங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். கோகோனட் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு 5 ஜென்ரேஷன்ஸாக கோகோனட் ஆயில் தான் எங்களோட வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட கொஞ்சமான அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது சமையலில் ஒரு வாசனையை கொடுக்கும். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வாழைக்காய் இப்போ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வாழைக்காய் ஓரளவு
அளவுக்கு அந்த எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் பீசஸை வந்துட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த வாழைக்காய் ஒரு சைட் வேகிறதுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும். இதனால் வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான பதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பதமாக வேணும், அதான் எனக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரையை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.